வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் காலை தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவருக்கும் புதிய வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதம் தேடும் ஒரு வாழ்க்கை அல்ல, ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய வாழ்க்கையாகும். நாம் வாழும் சமுதாயத்திற்கு, சபைக்கு, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தை சார்ந்த செயல்பாடு நம்மை மிகுந்த அல்லது புதிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக வழிநடத்தும். கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ கோடி கணக்கில் பணம் தேவையில்லை. வசதி குறைந்த சூழலில், குறைந்த வருமானத்தில் ஒருவன் மனரம்யமாக வாழ்வதே ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கையாகும். வேதத்தில் 3 வகையான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். லௌகீக ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், புதுமையான ஆசீர்வாதம். இதில் இந்த லௌகீக ஆசீர்வாதமானது ஆபிரகாமின் ஊழியக்காரனாகிய எலிசேயர் ரெபெக்காளின் சகோதரனாகிய லாபானிடத்தில் கூறும் வார்த்தைகள் என்னவென்றால், கர்த்தர் என் எஜமானுக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு, ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார், ஒரு குமாரனையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்று கூறுகிறான். மேற்சொல்லப்பட்ட யாவும் உலக பிரகாரமான அல்லது லௌகீக ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். இது ஆபிரகாமின் உலக மேன்மையை குறித்து சொல்லுகிறது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இவ்வுலக வாழ்விலே உலக மேன்மை, அதாவது பணம் அல்லது பொருள் தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொண்டால்தான் உலகத்தில் வாழ முடியும் என்று மனிதன் நினைப்பது தவறு. பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்பது பழமொழி. மத்தேயு 4:8 இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் போது பிசாசு அவருக்கு பண ஆசையும் பொருளாசையும் காண்பித்து, தன்னை பணிந்து கொண்டால் நான் இவைகளை எல்லாம் உனக்கு தருவேன் என்று இயேசுவிடம் கூறினான் என பார்க்கிறோம். இயேசு பிசாசினிடத்தில் பணத்திற்கும் பொருளுக்கும் எதிர்த்து நின்றார். பணமும் பொருளும் மாத்திரம் அவருக்கு வாழ்க்கையல்ல என்பதை வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். உலக சிநேகம், அதாவது ஆசை, தேவனுக்கு விரோதமான பகை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இரண்டாவதாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க கர்த்தரால் பணிக்கப்பட்ட போது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு சென்று என்னை மனதார தொழுது கொள்ள வேண்டும் என்பதே. யாத்திராகமம் 23:25 நாம் வாசிக்கும் போது மோசே சொல்வது என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று. கர்த்தரை தொழுது கொள்ளும் போது உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இங்கு கர்த்தரை தொழுது கொள்வது ஆவிக்குரிய செயல்பாடு ஆகும். நீ என்னை தொழுது கொள்ளும் போது உன் எதிரிகளை உன்னை விட்டு ஓட செய்வேன் என்று வேதம் கூறுகிறது. நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய் என்பன நமக்கு பாடங்கள். அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது ஆண்டவர் இயேசுவை தொழுது ஸ்தோத்தரிப்பதற்கே. இதை மறந்துவிட்டு லூக்கா 15 நாம் பார்க்கும்போது, நாம் கெட்ட குமாரனை போல் தன் தந்தையிடமிருந்து சரீர பிரகாரமான நன்மையை மட்டுமே தேடுகிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு, ஐக்கியம், ஆலோசனை, வழிநடத்துதல், அறிவுரை, உபதேசம் போன்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் தேடுவதே இல்லை. 2 நாளாகும் 7 நாம் வாசிக்கும் போது, சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை வெகு
அழகாக கட்டி முடித்தான். ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த நாளன்று ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகளை பலியிட்டான். அன்று இரவு தேவன் அவனுக்கு தரிசனமானார். அந்த வேளையிலும் அவனுடைய தகப்பனாகிய தாவீதை போல உத்தமமாய் நடக்க வேண்டிய தேவையை அவனுக்கு நினைவுபடுத்தினார். தம்முடைய கட்டளையின் படியையும் நியாய பிரமாணத்தின் படியையும் செய்ய கவனமாய் இருந்ததால் தான் அவன் தேவ ஆசீர்வாதங்களை பெற முடியும் என்பதை தரிசனத்தில் தெளிவுபடுத்தினார். மூன்றாவதாக, புதுமையான ஆசீர்வாதம். ஏசாயா 61 அதிகாரம் 1-4 நாம் வாசிக்கும் போது, இருதயம் நொறுக்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்க்கின்ற செயல், துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் என ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் உரைத்த ஏறக்குறைய 600 வருடத்திற்கு பின் இயேசு இவ்வுலகில் தோன்றி உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார். சமுதாயத்தில் சிறுமைப்பட்டவர்கள் அவர்கள் உபதேசத்தின் மூலம், அற்புத அடையாளங்கள் மூலம் விடுதலை பெறுவார்கள். அது அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் செய்தியாகும். இதை சங்கீதம் 24 அதிகாரம் 5 தாவீது கூறும்பொழுது, உபதேசத்தை கேட்டால் மட்டும் போதாது, நாம் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார். எப்படி என்றால், கைகளில் சுத்த வேண்டும், இருதயத்தில் மாசு இருக்கக்கூடாது, தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல் இருப்பது, கபடாய் ஆணையிடாமல் இருப்பது ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். புது ஆசீர்வாதம் என்பது புது வாழ்க்கை என்றால் அது மிகையாகாது. அது இயேசுவால் மாத்திரமே நமக்கு கொடுக்க முடியும். இயேசுவின் அன்புக்கு நம்மை அர்ப்பணிப்போம். புது பார்வை அது இறைவன் பால் உள்ள பார்வையாக இருக்கட்டும். புது இருதயம் அது இயேசு வாழும் இருதயமாக இருக்கட்டும். புது வாழ்க்கை அது இயேசுவின் ராஜ்யமாயிருக்கட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@febaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.